ஃபேஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் உருவான ஃபேஞ்சல் புயல் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி கரையை கடந்தது. இதன் தாக்கத்தால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் கனமழை பொழிந்தது. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் புயலின் தாக்கம் அதிகமாகவே இருந்தது. மேலும் திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழையின் அளவு வழக்கத்தை விட மிக அதிகமாகவே இருந்தது. இதற்கிடையில் ஃபேஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதனை தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பேரிடர் நிதி மட்டுமல்லாமல் மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த இயலும். பொங்கல் பண்டிகைக்கு ஜனவரி 14ஆம் தேதி முதல் 6 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை விடப்படுவதாக தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுவதாலும் ஜனவரி 15, 16 மற்றும் 18, 19 ஆகிய தேதிகளை விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான ஜனவரி 17ஆம் தேதியும் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக ஜனவரி மாதம் 25ஆம் தேதியை பணி நாளாக அறிவித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் மேல் விசாரணை நடத்த கோரிய மனுவுக்கு காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி ஆவின் நிறுவனம் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மேல் விசாரணை நடத்தி விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி புகார்தாரர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் ஜனவரி 21ஆம் தேதிக்குள் பதிலளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் வழக்கில் முன்னாள் அமைச்சரையும் எதிர் மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே தனியார் தொழிற்சாலை மதில் சுவர் சரிந்து விழுந்து 2 வடமாநில தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். கிணத்துக்கடவை அடுத்த காணியாளாம்பாளையத்தில் தனியார் தொழிற்சாலை கட்டப்பட்டு வருகிறது. இந்த பணியில் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த தொழிற்சாலைக்கு சுற்றுச்சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மற்றொரு பகுதியிலிருந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் சுவர்களுக்கு இடையே தள்ளப்பட்ட போது புதிதாக கட்டப்பட்டு வரும் சுவர் அப்படியே சரிந்து விழுந்தது. இதில் அருகில் அமர்ந்திருந்த 2 வடமாநில இளைஞர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். உடனடியாக 2 பேரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் 2 பேரும் உயிரிழந்து விட்டதாக கூறினர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.